இந்த 2027 நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த 2027 நீங்க பண்ண போற பிசினஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த 5 மாசத்தை எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்தணும், எப்படி இந்த 5 மாசம் நீங்க ஒர்க் பண்றது மூலமா உங்க பிசினஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு டீடைலா அதை பார்க்க போறோம். 2026 கம்ப்ளீட் ஆக கரெக்டா 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயும் நீங்க உங்க பிசினஸ்க்கான ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ண போறீங்க. நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணா போதும் 2027 உங்களோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஆரம்பிக்க முடியும். நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, அப்புறம் பிசினஸ் பத்தி நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம். பட் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த ஒரு நபர் இந்த ஒரு பிசினஸ் பண்ணாங்க, சக்சஸ் ஆயிட்டாங்க, பட் அதே பிசினஸ் தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிசினஸ் வரும் அப்படின்னு நீங்க வந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, உங்க ஸ்கில் எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது ரிலேட்டடா மட்டும் நீங்க பிசினஸ் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிசினஸ் வந்து சூஸ் பண்ணணும். அந்த பிசினஸ் சூஸ் பண்றதுக்கு ஒரு 3 விதமான கொஸ்டினை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கலாம். நம்பர் 1, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கங்க. நம்பர் 2, அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி மார்க்கெட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டாலே 3வது விஷயம் ரொம்ப ஈஸி. அது என்ன அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்றது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்க கண்டுபிடிச்சாலே ஒரு பிசினஸ் மாடல் உங்க கைக்கு வந்துடும். இந்த பிசினஸ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா போதும், நீங்க வந்து சக்சஸ் தான். செகண்ட் மந்த் நீங்க பண்ணக்கூடியது இப்போ ஒரு பிசினஸ் மாடல் உங்க கைக்கு வந்துருச்சு. இந்த பிசினஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்ல உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்க அனலைஸ் பண்ணுங்க. அந்த காம்படிட்டர்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கோ இல்ல சர்வீசஸ்க்கோ என்ன அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த ரேட் மூலமா என்ன வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க, பீப்புள்ஸ் என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. அந்த ஃபீட்பேக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது மூலமா நீங்க எப்படி சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம், ஒரு பாசிட்டிவா இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எங்கெல்லாம் போய் தேடலாம் அப்படின்னா சோசியல் மீடியா நிறைய இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள், இந்த மாதிரி நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்களோட காம்படிட்டரை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கங்க. அந்த காம்படிட்டரை மட்டும் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா உங்களோட பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஒரு 50 விதமான காம்படிட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. அந்த 50 ப்ரொஃபைலை மட்டும் நீங்க வந்து விசிட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ 3வது மாசத்துல நம்ம என்ட்ரி ஆகும். இந்த 3வது மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் என்ன பண்ண போறோங்கிற ஐடியா வந்துருச்சு. உங்களுக்கு காம்படிட்டர் யாரு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துருச்சு. 3வது விஷயம், உங்களோட பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ஒரு ட்ரெடிஷ்னலா மார்க்கெட்டிங் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. உங்களோட பிராண்டோட வேல்யூ மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேரணும், உங்களோட பிராண்டோட நேம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து உங்களோட மெயின் மோட்டோவா இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா சர்வே பண்ணிக்க முடியும். இப்போ ரோட்ல நீங்களே நிறைய விதமான பிசினஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர்ல ஒரு மேட்டருமே இருக்காது. இந்த ஒரு கடை வந்து கூடிய சீக்கிரத்துல உங்களை ஏரியால வரப்போகுது அப்படின்னு ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு கடை தீம் மட்டும் தான் இருக்கும், அதுக்கான நேம் இருக்காது, அது என்ன கடை எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆகும், என்ன கடையா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அதே இடத்துல அந்த போஸ்டர் வந்து திரும்ப வந்து ஒரிஜினல் ஒட்டுவாங்க, அது என்ன கடை ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. இந்த விஷயத்தை தான் வந்து நீங்க வந்து பண்ண போறீங்க. எப்படி நம்மளோட பிராண்டா பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்க நீங்க கண்டிப்பா வந்து கத்துக்கணும். இந்த 3வது மாசமே உங்க பிசினஸ்க்கான நேம், லோகோ, கலர் தீம், சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் மை பிசினஸ், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையுமே கண்டிப்பா செட் பண்ணி ஆகணும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொஃபைல செட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க ப்ரீவியஸாவே எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். 4வது மாசம் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆடியன்ஸை செட் பண்றது. நிறைய பேர் இதை வந்து பண்றது கிடையாது. பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஆடியன்ஸே போயிட்டு ரீச் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி பண்ணாம நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆடியன்ஸ் யாரு, யாருக்கெல்லாம் நம்ம பிசினஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து செட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துங்க. ரெகுலர் கான்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல நீங்க ரெகுலர் கான்டென்ட் போடும்போது உங்களோட பர்டிகுலர் ஆடியன்ஸ் அவங்க ஈஸியா வந்து ரீச் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கான கான்டென்ட்டை நான் இப்போ மேக் பண்ண போறேன். ஏன்னா பிசினஸ் நேம் அவங்க கைக்கு வந்துருச்சு, லோகோ வந்துருச்சு, சோசியல் மீடியா கிரியேட் பண்ணியாச்சு 3வது மாசத்துல.
அப்ப 4வது மாசம் என்ன பண்றது? கான்டென்ட் தான். ஸோ அந்த கான்டென்ட்டை நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஏரியால உங்களோட பிராண்ட் வேல்யூ நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு, எனக்கு ஜான்வரியில் ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிவிச்சாலே போதும், நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கான பிளானிங்குமே 5th மந்த்ல நீங்க பண்ண போறீங்க. அது என்னங்க நான் சொல்றேன். அந்த 5th மந்த்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து செட் ஆயிருச்சு, பட் நமக்கு என்ன பிசினஸ் ஓப்பன் ஆகல, ஒரு ஷாப்போ ஏதோ சம்திங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல, பட் ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட் பண்ணதை நம்ம ஒரு ஃபீட்பேக் வந்து எடுக்கணும். இவங்க ரிலேட்டிவ், உங்களோட ஃபேமிலியில இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பிசினஸையோ அதோட இருக்கக்கூடிய பிரைஸையோ ஷேர் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் வந்து கேளுங்க. இந்த ஒரு சர்வீசஸ்க்கு இல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிரைஸ் வந்து ஒர்த்தா, இந்த இதனால என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து கேளுங்க. மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ்ட்ட ஷேர் பண்ணாதீங்க, அது நிறைய நெகட்டிவ் தான் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணி நீங்க ஃபீட்பேக் கேட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபீட்பேக் வரும். அதுல இருந்து உங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. எல்லாருமே வந்து நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன். பட் மினிமம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். இப்போ நமக்கு பிசினஸ் மாடல்ஸ் எல்லாமே கரெக்டா வந்து கையில வந்தாச்சு. இப்போ நீங்க ஸ்டார்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, அதுல வந்து இது ஒரு ஜுவல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 lakh அப்படின்னா இந்த ஒரு ஓப்பனிங் ஆஃபரா ஒரு 1.5 lakh நான் சேல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க பிராண்டோட வேல்யூ நல்லா வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேரும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ரேட்டுக்கு வந்து மாறிடலாம். அடுத்து வரக்கூடிய இந்த 5 மாசத்துல இந்த டிப்ஸை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஈஸியா பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னதா திரும்ப நான் ரீகால் பண்ணிடுறேன். பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினோட நீங்க ஆரம்பிங்க. நம்பர் 2, அதுக்கு காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா, அவங்களோட நம்ம பெஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. நம்பர் 3, அதை மார்க்கெட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன கத்துக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கங்க. நம்பர் 4, உங்க பிசினஸ்க்கான ஆடியன்ஸை செட் பண்ணுங்க, பிளாட்ஃபார்ம்ஸை ரெடி பண்ணுங்க. நம்பர் 5, உங்க பிசினஸை நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த ஃபீட்பேக் வந்து கேளுங்க. அதுல ஆஃபர் பிரைஸோட நீங்க பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 5 மெத்தடை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், நீங்க 2027 ஜனவரி 1 நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கைவிட்டுறாதீங்க. இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா நிறைய பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா growth ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சோசியல் மீடியாவை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கான்டென்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிரும். நிறைய பேர் இப்ப ஏஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏஐ நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ்ல இருந்து ஒரு இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்கம் நீங்க அப்படியே யூஸ் பண்ணாம அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த ஒரு வீடியோல நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 5 மாசத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் 2027 ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது பர்சனல் ஏதாவது நீங்க பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதில் கிளிக் பண்ணி டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். இந்த ஒரு வீடியோவை பிசினஸ் பண்ற உங்க பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்ட்ரெஸ்டிங் டைம் உங்களை பார்க்கிறேன். அதோட டாடா, பை பை.